ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் செல்வராஜ். வணக்கம் மிஸ்டர் லலித் ஜூட். இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு விஜய்க்கு ஓகே சொன்ன இபிஎஸ் என்ன விஷயம் அப்படின்ற 1008 கேள்விகள் எழும். வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற விஜயோட கட்சி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது ஒரு க்ரௌட் புல்லிங் மாதிரி ஓட் புல்லிங் ஜாஸ்தியாக வரும் அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வல்லுநர்களாக கருதப்படுகிறது. இதில் முக்கியமாக அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் இல்லை முக்கிய நிர்வாகிகளாகட்டும் அதற்கு தடையாக இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்கணுன்றதுல இபிஎஸ் அவர்கள் தெளிவாக இருக்கிறாரா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இவர்கள் எல்லாமே விஜய் கூட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை அவங்க கட்சி நிர்வாகிகளோட பேசிக்கிட்டு இருக்காங்களா. அது அதிமுக மட்டும் இல்லை, திமுக நிர்வாகிகளும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், திமுகவிற்கு எதிரான ஒரே எதிர்கட்சி அது அதிமுக தான் அப்படின்ற நிலைப்பாட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்பது எடப்பாடியின் விருப்பமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளை தான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டுகளாக பெரிய கோலச்சிட்டு இருக்கிற கட்சின்னு தான் சொல்லணும். இந்த இரு கட்சிகளுக்கு பின்னாடி தான் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து போட்டியிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறது தான் வரலாறு, கடந்த வரலாறு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட 28-30-35% அப்படிங்கிற லெவலில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துட்டு இருந்த நிலைமை. இப்போ கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி இவங்களாம் ஆளுமை இருக்கிற போது இந்த பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு, இப்போ 2005, 2006 அதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜ் ரொம்ப வேரியேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அப்படியே ஒரு 10% குறைஞ்சி 20-25% ரெண்டு கடந்த வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா அதிமுக 21%, திமுக 26% தான் இப்போ வாங்கியிருக்குது கடந்த தேர்தலில் பார்க்குற போது. அப்படி இருக்குது. அதிமுக பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லாமல் கூட 21% வாங்கிக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, திமுக கிட்டத்தட்ட 12 கட்சி கூட்டணி போட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 26% தான் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. அது சொல்லப்படாத ஓரளவுக்கு பெரிய கட்சிக்கு இல்லாமல் அவங்களே தனிப்பட்ட முறையில் 21% வாங்கிக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளையுமே யார் தனிப்பட்ட முறையில் யார் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்குற போது இப்போ அண்ணாமலை கிட்டத்தட்ட அதிமுகவை தாக்குறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இவங்க இயல்பாகவே ஒரு இந்தியா இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இப்போ ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல் எலெக்ஷன்னா வாரி வாரி வழங்குற ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு வாங்குற கட்சி அதிமுக தான். எந்த குழப்பமும் இருக்காது, எந்த கூட்டணி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கோட்பாடு கிடையாது, கொள்கை கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி வந்துட்டே இருக்கு. அது ஏன் எதுக்கு என்னன்னு இதுனா வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் ஓட்டு போட்டே இருப்பாங்க. அப்படித்தான் ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, இப்படித்தான் நிலவரம் போயிட்டுருக்கு. இப்போ எடப்பாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் அது அப்படியே நின்றுருக்கு. இப்போ குறி வச்சு அதிமுகவை தாக்குறது அண்ணாமலை ஏன் தாக்கிட்டு இருக்காருன்னா இதுதான் காரணம். இந்த 20% எப்படி இருந்தாலும் அவங்க வாங்கிடுறாங்களே, அது எப்படி அப்படிங்கிறது அது கட்டுக்குலையமாக வச்சுட்டு இருக்கிறாங்களே. ஆனால் அதிமுக அந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுக சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் உட்பட பெரிய கட்சிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து 26% தான் வாங்குது. ஸோ இது எப்படி வர்ற எலெக்ஷனில் எப்படி போகுது, அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு புது ஆள் வந்துட்டே இருக்கிறாங்க. 2000 பார்த்தீங்கன்னா புது ஆள் வந்துட்டே இருக்கிறாங்க. 2001 நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. 2006 பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார். அவரும் ஒரு 8% வரைக்கும் வந்தார். அப்படியே போயிட்டுருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 நாம் தமிழர் சீமான் கட்சி ஆரம்பித்தார். இப்போ 2024-26 நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு இது சில அந்த கார்ட்டூனெல்லாம் போடுறாங்க இல்லையா, கேலி கூத்தா, அந்த வகையில் பார்க்குற போது இது ஒரு ஜோக்கர்
இந்த மாதிரி வர்றது அதிமுக திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் புது புது கட்சிகள் ஆரம்பித்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரை இது ஒரு ஜோக்கர், இதை வந்து துருப்சீட்டாக பயன்படுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இதை பயன்படுத்துறது. இந்த வருஷம் இந்த தேர்தலுக்கு வந்து துருப்சீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத இப்போ வந்து மெகா பிரச்சனையாக போயிட்டுருக்கு. யார் கூட சேர போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் வந்து விஜய் வந்து ஒரு தெளிவான ஆள். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 150 கோடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கணக்கு போடுறது, அதெல்லாம் வச்சுட்டு திட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றாங்கன்னா எவ்வளவு என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தையில் எப்படி ஒரு கம்பெனி ஒரு ஷேர் இவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் அவர் ஒரு நடிகர்னா இவருக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது இப்போ வந்து எலெக்ஷனு, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறது, கொள்கை, அதெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளவு, நம்ம கட்சிக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் ஆஃப் அவர் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது சாதாரண விஷயமே எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து இவர் கூட விஜய் வந்து இவர் கூட சேராரு, அவர் கூட சேராரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து அவர் திமுகவா அதிமுகவா ரெண்டும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்காரு விஜய். ரெண்டு கட்சியுமே இல்லை. இப்போ எப்படி டாக்டர் ராமதாஸ் சொல்லுவாரோ அந்த மாதிரி, அதாவது வந்து அதிமுகவில் வந்து தொண்டர்கள் நல்லா இருக்கிறாங்க, தலைமை சரியில்லை. ஆனால் திமுகவில் தொண்டர்கள் நல்லா இல்லை, தலைமை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து டாக்டர் ராமதாஸ் தான் ஆரம்பிச்சு விட்டார். அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ எல்லாருமே அதை புரிஞ்சுட்டு தான் வந்து தன்னை கட்சி நடத்துகிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் விஜய் வந்து ரெண்டு கட்சியுமே புரிஞ்சுட்டாரு. இதுக்கு அது பெட்டர், இதுக்கு அது பெட்டர் அப்படிங்கிற லெவலில் இப்போ கடைசியாக வந்து ஒரு அதிமுக கூட ஒரு நெருக்கமாக போனார். ஆனால் வந்து அதை உடச்சி தள்ளிட்டார். யார் சில விஷயங்கள் பேசுனதில் வந்து அது ஒத்து வராமல் போனதுனால உனக்கெல்லாம் இது தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடப்பாடி வந்து நோ சொல்லிட்டார் விஜய் அப்படிங்கிறதான் இதோட பாயிண்ட்டு. அதாவது வந்து தெளிவாயிருச்சு, அதிமுக கூட விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இருந்து இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருச்சு. இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. விஜய் வந்து தனிச்சு தான் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு நிலவரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது சரிதான் செல்வராஜ். விஜயோட வரவு வந்து அரசியலில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துமான்றத காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ அடுத்த கேள்வி, சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி வைப்பார் இல்லை இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த 2026 தேர்தலை தனித்து போட்டிங்கிறத விட அவர் வந்து கூட்டணி அமைச்ச போட்டியிட்டால் நல்லா இருக்குன்னு பலர் வந்து அவருக்கு அறிவுரை கூறிட்டு வராங்க. இந்த நிலையில் தான் வந்து யாருடன் கூட்டணி கிடையாது, 2026 தனித்து கூட்டணின்னு சீமான் சொல்லிட்டாரு. அந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பின்னாடி நடந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வந்து விஜய் வந்து சீமான் கூட போவாரா அப்படின்னு கேள்வி கேட்குறது வந்து இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து திட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியல் குதிக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படித்தான் போயிட்டுருச்சு. ஆனால் வந்து ஒரு உரைக்குள் ரெண்டு கட்சி இருக்க முடியாது, ஒரு கட்சி தான் இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ரெண்டு பேருமே திரையுலகத்துலேருந்து வந்தவங்க. சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் ரெண்டு பேருமே என்ன சொல்ல சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க. அதனால் வந்து ஒரு உரைக்குள் ஒரு கட்சி தான் இருக்கணும், ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. இவர் 24 hours வந்து சீமானோட தன்னோட கட்சி கொள்கையை பற்றி, கோட்பாடை பற்றி, தமிழர் பற்றி, பண்பாடை பற்றி இப்படி தான் பேசிட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் விஜய் தன்னோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இதனை வரைக்கும் பேசலை. ஆனால் வந்து தன்னோட ஐடென்டிஃபிகேஷனை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இப்படி தன்னோட பிரபகாண்டத்தை, அதாவது எப்படி வரப்போகிற அப்படிங்கிறது வந்து சிம்பாலிக்கில் தன்னோட இதை சொல்லிட்டாரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவர் எப்படி போகிறாரு அப்படிங்கிறத, ஏன்னா வந்து காமராஜரும் அம்பேத்கரும் வந்து தவிர்க்க முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த லெவலில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து சொல்கிறாரு. ஸோ வந்து சீமானுக்கும் அவருக்கும் ஒத்து வருமானா ஒத்து வராது. ஏற்கனவே வந்து சீமான் வேற விஜய் வேற அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டுருக்கு. இந்த சிச்சி இந்த பழம் புளிக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா காய் கனிந்து நரி எவ்வளோதான் குதிச்சாலும் வந்து அது எட்டலை, ரெண்டு பேர்த்துக்குமே எட்டலை. அப்படிங்கிற போது சிச்சி இந்த பழம் புளிக்கு அப்படிங்கிறது மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு சைடு பிரித்து போயிட்டாங்க. இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்குமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பங்குச்சந்தையில் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி நிர்ணயிப்பாங்க,
ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோவெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற போது இப்போ ட்ரெண்டிங்னே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு, 8% ஓட்டு வாங்கிட்டாங்க, இல்லை 6% வந்து 6 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க, இல்லை 2 MP வச்சுக்கிறாங்க அப்படின்னாவே வந்து அந்த கட்சி வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்றது தான் அர்த்தம். இப்போ ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு ஒரு வேல்யூ வைக்கிறாங்க. அது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மணி வேல்யூவில் வைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அரசியல் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள், ஐடி விங்கு இவங்களை வந்து அப்படியே வெளியுற ஒரு செய்தி, அந்த மூலியமாக தான் நம்ம கணிக்க முடியுது. இதெல்லாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 8%க்கு மேலே ஓட்டு வாங்கிட்டாங்க, 8.5% வாங்கிட்டாங்க அப்படின்னா என்னோட கட்சிக்கு 2000 கோடி மதிப்பு. இது வந்து யார் நிர்ணயிக்கிறதுனா, இப்போ அந்த கட்சி 2ஆம் தலைவர்களே வந்து போட்டுவிட்டு தன்னோட ஐடி விங்கில் அப்படி பரப்பிடுறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அது ஏற்கனவே வந்து அரசியல் கட்சியோட அங்கீகாரம் பெற்றுச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களும் 2000 கோடி, என்னோட கட்சி வேல்யூ 2000 கோடி, யார் வேணாலும் வாங்க பேசலாம், வாங்க 2000 கோடி வச்சுட்டு பேசுங்க, உங்களோட கூட்டணி எவ்வளோ சீட்டு என்ன அப்படிங்கிறது பேசிப்போம் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ஒரு எழுதப்படாத ஒரு நிலவரம், அரசியல் நிலவரம் அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ நாம் தமிழர் 2000 கோடி வைங்க பேசலாம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு போய் இப்போ வந்து சீமான் வந்து விஜய் கூட போகிறார், விஜய் எங்கே போய் 2000 கோடி கொடுக்க முடியும், பேச முடியுமா, சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா? ஸோ அவர் கூட கூட்டணி சேர்ந்து வர முடியுமா? முடியவே முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் அது அங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து எந்த காலத்துலேயும் இப்போ வந்து வர்ற தேர்தலில் சீமானுக்கும் விஜய்க்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை. அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ விஜய் என்ன செய்ய போகிறார், யார் கூட கூட்டணி சேர போகிறார்? இருக்கிற கட்சி வேற என்ன கட்சி இருக்குது? திமுக, அதிமுக, அதுக்கடுத்து பெரிய ஓட்டு வாங்கி யார் வச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 10% வச்சுக்கிறாங்க, இவ்வளோ ஒரு 10% வாங்குவார். ஸோ வந்து நம்ம 20% வாங்க, நம்மளும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கூட சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அஜெண்டா வச்சு இப்போ காய் நகர்த்திட்டு இருக்காரு. டெல்லியை நோக்கி ஒரு பயணம் வச்சுக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து சமிக்கை காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து செய்தி வந்து நம்ம அதை சொல்லிடுவோம் சீமான் பற்றி. சீமான் மேலே வன்கொடுமை சட்டத்தில் அதில் வந்து விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசு சார்பாக ஒரு அதிகாரி போட்டிருக்காங்க. பட்டாபிராம் ஏசி சுரேஷை வந்து நியமனம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து இந்த கேஸ் வந்து சுரேஷ் வந்து கவனிப்பாருன்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது மாதிரி ஏற்கனவே வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு வந்து குறித்தும் அவர் பாடல் குறித்தும் ஒரு சமூகத்தை வைத்து ஜாதியை வைத்து பேசுனதாக ஒரு செய்தி போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே நீ கேஸ் போடுறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு ஒரு வேகமாக வந்து எடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்கொடுமை சட்டத்தில் அவருக்கு வந்து வழக்கு போட்டு அப்போது அதிகாரியை நியமிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சதுரங்க வேட்டையில் வந்து ஒரு விஷயத்தமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து கேஸ் போடு, ஏன்னா வந்து இதிகாசத்துலையும் சரி சங்க காலத்துலேயும் சரி சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் வந்து இருந்திருக்கு, இல்லை இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அதெல்லாம் குறிப்புக்கெல்லாம் அவர் சொல்லிக்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அவன் சண்டாளங்கிறான், ஒரு மனைவி அடித்தானா அவன் சண்டாளங்கிறான். இது வந்து வழக்கு மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சீமானோட யதார்த்தமான ஒரு வாதமாக இருக்குது. ஆனால் அதே வந்து நீதிமன்றத்தில் இந்த வாதங்கள் எல்லாம் எடுபடுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீங்கள் பதிவு செய்த கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி செல்வராஜ். ஏன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் காலங்கள் இருக்கிறது. அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர விரோதியும் கிடையாது. அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப காட்சிகள் எப்பொழுது வேண்டுமானால் மாறலாம், அதே நேரத்தில் கூட்டணிகளும் மாறலாம். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.